இப்போ எந்த காணியில் கை வச்சுனாலும் வட்டி விடும். எப்பயாவது சிறிதரை பிடிச்சி போட்டுருக்காங்களா? உறுதி இருக்கிறார்கள் வாங்குவோம், நான் காசு வேண்டி தரேன்னு தான் சொல்கிறேன். இல்லை யாரை பூட்டுறதுக்கு தேலாராசா நல்லூர் கோயிலை உடைச்சித்தான் கோட்டை கட்டினாங்க. நாங்களே எங்கட மத ஒரு மரம் மதிக்கிறீங்க. பேரன் சுவாமி என்ன ஆணிக்கு அங்கே போனவர் வீடு கட்டுறார் எம்பி அர்ச்சனா ராமநாத். அடே நான் சொன்னாண்டா நல்லூரை அடிச்சா பார்த்து கொண்டு இருப்பமாண்டு கேட்டு அதில் கணவரை டவுட் வரும் எந்த அக்கௌண்ட் போடுறாண்டு. திட்வா புயலுக்குரிய காசு கொடுக்கறதுக்கு அவனோட காசு இல்லை. ஒன்று கேட்டையாவது கலட்டோம். கேட்டை கலட்டுறது விடுவானா போலீஸ்காரன்? அப்போ அது மத பிரச்சனையா இல்லடா ராசா வரும். அதில் இதே அடிச்சு போட்டுக்க கூடாது, இதே அப்படி பெர்மனண்டாகவே உள்ள போட்டோம். வீதம் பிழை. டாக்டர் வணக்கம். நிறைய நாட்கள் அப்புறம் உங்களோட காணிக்கல வந்து நிக்கிறீங்க. இத வீட்டுக்கு தான் வந்து அப்ளை பண்ண என்ன சிரிக்கிறாய்? வீட்டுக்கு தான் வீட்டுக்கு தான் கொடுக்குறது. என்ன வீடு கட்டுற ஐடியாவா இல்லை என்ன? இல்லையா இது இப்போ 2019 துப்புராக்கினா பயங்கரம் வளர்ந்துட்டாங்க சார். அப்படி திருப்பி ஃபுல்லாக வளர்ந்துட்டு திருப்பி ஒருக்கா துப்புராக்கணும். இல்லை துப்புராக போயிடுவாங்க. பிரேச வெறி தானே இல்லை எங்களுக்கு எதிரான பிரேசம் தானே தேடி வருவாங்க வந்து. ஆனால் நோட்டீஸ் ஒட்டையில் அதான் கவலையாக கிடைக்கும். நொட்டையில் வந்து வந்து விட்டுவாங்க நினைக்கணும். அதுக்கு துப்புராக்க மாட்டேன். டெங்கு ஏழாவது சொல்லி ஊச்சனை எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு துப்புராக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடு ஒன்று கட்ட கொண்டு தான் பிளான் இருக்கு. கட்டுற ஐடியா இருக்கு. வெளிநாட்டு மக்களின் புலம்பெயர் மக்களின் பணத்தில் போடுதலே எங்க வீடு கட்டுறார் எம்பி அர்ச்சனா ராமநாத். நல்லூரை இடிக்க சொன்னேன். ராமநாத் போடு. அது என்ன டாக்டர் அப்ப அந்த நல்லூர் சம்பந்தமான விஷயம் இப்ப 2 ஆயிக்கொண்டு அது சம்பந்தமா நீங்களும் அப்லோட் பண்ணி நான் சொன்னாண்டா நல்லூரை அடிச்சா பார்த்து கொண்டு இருப்பமாண்டு கேட்டுனாண்டா. அதை போய் அப்படியே வட்டி போட்டுருக்காங்க. ஆனா அதுல விஷயம் என்னன்னா நீங்க நல்லூரை இடிக்க சொன்ன மாதிரி கெட்டிங் போட்டு இப்ப வருது போட்டு கேட்டிருக்காங்க. பாமடா அவங்களும் முளைக்கத்தான் வேணும், நாங்களும் முளைக்கத்தான் வேணும். நீங்க தெளிவுபடுத்தி வீடியோ போட்டேன் அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். நான் சொன்னேன் அந்த ஃபுல் வீடியோ நீங்க எடுத்துட்டு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்தா தெரியும். நான் ஒரு கோயிலையும் இடிக்கிறாரு, சிவச்சயம் அடிக்கவும் இல்லாது, நல்லூர் அடிக்கவும் இல்லாது, தையடி அடிக்கவும் இல்லாது, கோயில் அடிக்கிறது வாழ்க்கையில நடக்காது. அவே ஒரு 10 பேர் வந்து நல்லூர் அடிங்க இருந்தா நான் பார்த்துட்டு இருப்போமா? இல்லை தானே. இப்போ நாங்கள் எப்படின்னு அடிச்சது அத்துவோம். அதைத்தான் சொன்னான். நாங்கள் எங்கண்ட கோயிலுக்கு முன்னாடி 2 உடையங்கள் காத்தினா அவங்க இப்படி உள்ளுக்குள்ள போடுவாங்க தானே. இப்போ சும்மா ஒரு பேர் நானே நான் சொன்னான்டா வரலாறு தெரியணும். எங்களுக்கு எங்கண்ட உண்மையான நல்லூர் எங்கே இருந்துன்ற வரலாறும் தெரியும். அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற நல்லூர் எப்போ கட்டுப்பட்ட வரலாறு தெரியும். எங்கள்ட நல்லூர் கோயிலை உடைச்சி தான் கோட்டை கட்டினாப்பேன். பழைய வரலாறுகள் எடுத்து பாத்தீங்களா தெரியும். அங்கே இந்த உள்ள அந்த கோட்டை இருக்குதானே, அந்த கோட்டையில் இருக்கிற கல் முழுக்க நல்லூர் கோயில் சுற்று மாதிரி கல்லுகள் அப்போ இங்கேருந்து கட்டிக்கொண்டு தான் நாங்கள் வந்து கட்டிக்கணும். ஸோ அந்த வரலாறுகளையும் தெரியணும். அதை இப்போ உடைச்சி போட்டு கொண்டிருக்காங்க. போட்டு எனக்கு சந்தோஷம் தான்டா. காசு இல்லாமல் இப்போ ஐபிசியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாண்டா 3 லட்சம் ரூபா ஒரு நினைக்கிறேன் 3 செகண்டுக்கோ 4 செகண்டுக்கு. எனக்காவது ஃப்ரீயடாப்பா. எந்த நேரமும் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வந்து தான் இருப்பாங்க. அதனால போடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அப்படி சொல்லலை. இப்போ நான் தீர்ச்சி கேட்டால் நான் 7ஆம் ஆண்டுலேயே போய் தீர்ச்சி கேட்டாள். ஜெஃப்னாண்டில் படித்தாளுங்க. இந்த எங்களோட பரம்பரை அம்மன் கோயில் இருக்கு. அப்போ பின்னால் எங்களோட பரம்பரை நாளைக்கு பரம்பரை அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் போய் கோயில் அடிக்க சொல்லுவேன். சும்மா அவங்க அலடி வந்துருக்காங்க. அதாவது விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் வீட்டு திட்டம் பதிய போகிறோம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. மற்ற நீங்க அந்த தைடி சம்பந்தமா இருக்கு. அதில் கணவரை டவுட் வரும் எந்த அக்கௌண்ட் போடுறான்ட்டு நான் ஃபேஸ்புக்கில் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை போட்டு விடுறேன். அதுக்கே போடட்டும். எனக்கு வீடு கட்டுறதுக்காக அந்த தைட்டி சம்பந்தமான கேள்வி உண்டு. அந்த இடங்கள்ல என்னதான் இருந்தாலும் டாக்டர் அந்த போராட்டத்தை தாண்டி அந்த இடங்கள்ல நின்ற மக்களை நடத்தின இது போலீஸ் அதிகாரியில அது என்ன சரி விதம் பிள்ளையப்பு என்னண்டா என்ன செஞ்சவங்க 27 வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு நான் என்ன போலீஸுக்கு போய் சுடுறாடா துவக்கெடுத்து இல்லை. வழக்கை ஃபேஸ் பண்ணி தான் நான் ஆகும். இப்போ போலீஸார் வந்து அவங்களுக்கு போலீஸ்காரருக்கு மேலே இருந்து ஓர்டர் பெறும். இப்போ பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஓர்டர் பெறும். நிற்கிறாங்களுக்கு உள்ள போடு, நாங்கள் ஏற்கனவே காய்ச்சி பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம், நீ பிடிச்சி உள்ள கொண்டு போய் அன்ற உண்மையான ரியல் என்னன்னா இப்போ இந்த தித்வா புயல் வந்தது தானே. இந்த தித்வா புயலுக்குரிய காசு கொடுக்கறதுக்கு அவனோட காசு இல்லை. சன முழுக்க அதை மறக்க வேணுமெண்டா புதுசாக ஒன்றை துறக்கணும். அப்போ புது கதையை ஒன்றை துறக்கி இப்போ சிங்கள மீடியாவில எல்லாம் போலீஸ் அடிச்சு போட்டது அப்படி இப்படி தையிட்டியை உடைக்க சொல்லி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் அடிச்சுட்டாங்க. சன முழுக்க இப்போ தையிட்டி திசவியாரே தான் பார்க்குமே ஒழிய தித்வா புயல் 25,000 தருதா இல்லையான்னு பார்க்காது. அதுதான் இப்போ பொலிட்டிக்ஸ். அது சிறிதரன் ஐயா ஒரு கப்பார் நீ வடிவாப்பார். எனக்கு இந்த பொலிட்டிக்ஸ் விளங்குறேன்டா ஒருக்கா உரையாட்டுவார். அன்றகுமார சாநாயக தோழரை நாங்கள் மதிக்கிறோம், அதுதான் ஆணியை புடுங்குறோம், புடுங்கு நாணியை திருப்பி அடிக்கிறோம் என்று கதைப்பார். நல்லா கதைப்பார். இப்போ இங்கே வந்து சொல்லுவார் அராஜகம் போலீஸ் அராஜகம் மொழியாண்டு. இவரை பிடிச்சி போட சொல்லுவார் மேலுமெண்டா போலீஸை போட மாட்டான்டா என்ற இது பிளான் பண்ணப்பட்டு அன்னூருடைய அமைச்சர் மாதிரி இவர்கிட்ட சொல்லி இவரும் கொஞ்சம் பிரேச ஆக்களை கூட்டிக் கொண்டு பிளான் பண்ணப்பட்டு இதுவே இல்லை. இதுல குளறதால தையடி வேற ஏதாவது நடந்துட்டோம் என்னாவது செஞ்சிட்டோமோ நாங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறோம்டாப்ப அதுக்கு ஒரு சாவச்சேரி போராட்டத்தை நான் தொடக்கல. நீங்களும் அந்த நேரம் வந்து நின்று நீங்கள் ஆல்ரெடியாவது நான் சொன்னான் அதை விட
இதோட சாவச்சேரி வைத்தியசாலையோட இப்போ இந்த துண்டு துண்டே வட்டி போடுவானு அதோட சாவச்சேரி வைத்தியசாலையோட வைத்தியர்களை அடி கொள்ளண்டே தான் சொன்னான் நான் வடிக்கிட்டு போறேன் இது எந்த பிரச்சனை தானே அவன் நான் வடிக்கிட்டு போய் மினிஸ்டரை காய்ச்சி போட்டு வரேன் இப்போ ஏதாவது ஒன்று செய்யறதால தையடி வியாருக்கு எதிராக போராடுறதால பிரே சபையின் முடிவுகளைவே தீர்மானம் எடுத்து போட்டு அதை கொண்டே போட்டை நட்டு போட்டு வந்தால் வெற்றியாடா ஒன்று கேட்டையாவது கலட்டோம் கேட்டை கலட்டுறது விடுவானா போலீஸ்காரன் நாட்டில் அவன் சொல்லுவான் சமாதானத்தை குழப்ப இல்லாது ஆகவே நீங்கள் சாமகாமியோ கடன் வாண்டு ஏதோ சாமகாமியோ கடனுவாவோ ஏதோ ஒன்று வருவாங்க வந்து பிடிச்சி உள்ளே போடுவாங்க இது அட்வர்டைஸ்மெண்ட் அப்போ இது நாங்கள் பிளான் பண்ணி ஏற்கனவே 2 அமைச்சர்மாரோட கதைச்சு நாங்கள் எல்லாம் ரெடியாக வரோம் எங்களோட கையந்திரமேற்ற வீடியோ ஒன்று இருக்குதானே அவங்க வருவாங்க அதே மாதிரியே அப்படி நீ இதால் எடு நீ அவங்க அதால் வரேன் இதெல்லாம் பிளான் பண்ணி செய்கிறது ராசா இதில் வடிவாக விளங்கிக்கணும் சனத்துக்கு தெரியும் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணி செய்கிறது இதில் 100-99 விதமான சனம் தண்டை வேலையை தான் பார்த்து கொண்டு சிலர் வந்து ஃபேஸ்புக்கில் குளறது இருக்குதானே அதுதான் குளறி கொண்டு வேலன் சுவாமி என்ன ஆணிக்கு அங்கே போனவர் இல்ல என்னன்றான் டாக்டர் அந்த அவர் ஒரு மதகுரு வந்து அது நாங்களே எங்கட மதகுரு மேல மதிக்கிறீர்கள் எந்த ஐயரேடா நீங்க ஹாலில் விழுந்து கும்பிடுறீர்கள் எந்த ஐயரை மதிக்கிறீர்கள் சுமார் பேஜ் எனக்கு முறைக்கு கேட்கிறேன் எந்த ஐயரை நாங்கள் மதிக்கிறோம் எந்த ஐயரை வந்து நாங்கள் தூக்கி வச்சிருக்கோம் சாதி இங்க சாதி தான் பிரச்சனை சாதியில ஐயர் வந்து மேல தூக்கி வச்சிருக்கிறோம் அதை விட எந்த நல்லூர் ஐயர் ஆதீன குருக்கள் என்று சொல்லி நாங்கள் அவற்றை அரசியல் கதையை கேட்கிறோமாண்டேக்காது நாங்களே அரசியல் நாங்கள் நினச்சபடி தான் தெரிஞ்சுக்கோம் சிங்களவன் ஒரு பழக்கம் இருக்கு அவன் என்னென்றாலும் போய் பௌத்த பிக்குண்ட காலில் தான் விடுவான் நாங்கள் போய் இங்கே ஐயிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம்ன்ற நாங்கள் கும்பிடுறது தெய்வத்துக்கு அவ பணிவிட செய்யணும் நாங்களும் பணிவிட செய்யணும் எங்களால் ஒரு லிமிட் வரைக்கும் தான் போயிலும் அதை சொல்லுவாங்க இங்கே ஐயர் குசுவிட்டா குற்றம் இல்லைன்னுவானுங்க ஐயர் உள்ளுக்கு இருந்து கேஸ் அடிச்சா குற்றம் இல்லையடாப்பா மற்றவன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால இருக்கிறது எல்லாம் இங்கே சாதி அடிப்படையில் தான் யாழ்ப்பாணமே ஏன் கொண்டு அங்கால இருக்கிற எல்லாம் வேறு சாதம் இப்போ இந்த பிள்ளைகள் வந்து இங்கே எங்களோட நிற்கிது தானே எங்களுக்கு சாதியும் இல்லை மதம் இல்லை ராசா இதுக்குள்ளே வந்து நிற்கிறது வந்து இந்த வட்டின விரைவில் எடுக்க போய் மாட்டுக்க அப்படின்னா நான் எல்லாம் போகிறேன் அது பிரச்சனையும் இல்லை நான் இந்த யாழ்ப்பாணம்ன்றது சாதியில் ஊறி போய் கிடக்கு என்னென்னு பேப்பரில் இது வர்றது வீணா தேவை என்று வெள்ளாளர் தேவை பீனா தேவை அப்படித்தானே வர்றது மாற்றுவோமே நாங்கள் அதான் நான் சொல்கிறேன் இப்போ வேலன் சுவாமி என்ன ஆணிக்காங்க அதில் போனவர் அப்போ அது மத பிரச்சனையா இல்லாடா ராசா வரும் அதில் உங்களுக்கு விளங்க இல்லையா பிரச்சனை நாங்கள் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறன்றது வேறு இந்து மதம் பௌத்த மதத்தை உடைக்க போற மாதிரி இல்லை கதையை கொண்டு வருவானுங்கள் சிங்களீஸ் இவரைக்கும் வந்து தேவையில்லாதவையில பொதுமக்கள் போயிட்டு போராடினாலும் பரவாயில்லை அந்த இடத்துல இன்னொரு விஷயம் வேண்டா உண்மையாவே அதுல மக்களுடைய காணி இருக்குதானே அடி அதான்டா நான் இன்றைக்கே சொல்றேன் தானே இப்போ எனக்கு இன்றைக்கு கோல் வந்து அக்கச்சியில 522 512 நாங்கள் ஞாபகம் இல்லை 512வது ஆர்மி கேம்ப் இருக்கிற இடத்துல உறுதியோட அந்த அக்காட அது ஒரு சாவச்சேரியை சேர்ந்த ஒரு அக்கா ஒரு உறுதியோட படத்தோட இதுல தான் கட்டியிருக்கேன்னு சொல்லி என்னோட கொண்டு வந்து அந்த நான் இப்போ போய் கொமாண்டரோட காய்க்க போவேன் சரிதானே கொமாண்டரோட காய்ச்சி போட்டு கொமாண்டரை தரவாங்கன்னா விடுவாங்க தரமாட்டேன் வழக்கு போட்டால் கோப்பை போலீஸ் ஸ்டேஷனு நீதிமன்றம் திராத்தே இல்லையா விட்டுட்டு போனது தானே அது மாதிரி ஆர்மி கேம்ப் அவங்க டப்பான்னு சொல்லுவாங்க பாதுகாப்பு பிரச்சனை நீதிமன்றத்தில் என்றா அதுக்குரிய அந்த அக்காட்ட கேட்டு நான் நீங்க காசு வேணும் தந்தா வேண்டதுக்கு ரெடியா இப்பத்த கரண்ட் பிரைஸ்ல காசை தந்தா நான் வேண்டதுக்கு ரெடி ஏண்டா இங்கே வாங்குது அப்போ இப்போ சின்ன பிள்ளைகள இது தெரிஞ்சுட்டு அவங்க ஸ்ட்ரைக் அடிப்பாங்க வீடியோ காசு வேண்டதுக்கு ரெடியா இருந்துட்டா போமண்டா அதுக்குரிய வழக்கை போட்டு நீதிமன்றம் சொல்லும் அந்த இன்றைய மதிப்புல காசை கொடுங்கடா காசு வேண்டதுக்கு ரெடி அப்போ ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் மட்டும் இப்போ ஒன்றில் கையெட்டி வியாட இருக்கிற காணியை வேண்டும் காணியை வேண்டதுக்கு தருவாங்களோ அப்போ அவங்க உடைச்சு போட்டு வேண்டாம் விட்டு போவாங்க திசை வியார 1500 1300 பே காய்ச்சோன்னு இருக்காங்க கண்டாத வெட்ட காசை வேண்டும் காசு வேண்டதுக்கு உங்கள்ட்ட உறுதி இப்போ காசு வேண்டன்னு சும்மா தர மாட்டாங்க உறுதி இல்லாமல் உங்கள்ட்ட உறுதி இருக்கும் உறுதி இருக்கா உங்கள்ட்ட உறுதியும் இல்லை அப்போ உறுதியும் இல்லாமல் போய் என்னட்டு காசை வேண்டது அவங்கள்ட்ட உறுதி இருக்கிறார்கள் வாங்குவோம் நான் காசு வேண்டி தரேன்னு தான் சொல்றேன் இல்ல காணி உங்களுக்கு வேணுமென்றா அந்த காணி தான் வேணுமென்றா அப்படி போராடிக்கலாம் இருக்கும் இல்ல இன்னொரு விஷயம் டாக்டர் நீங்க அந்த கோப்பா போலீஸ் ஸ்டேஷன் விஷயம் சொன்னீங்க தானே கிட்டத்தட்ட கோர்ட்ஸ்ல கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இருந்த அது கேஸ் அது இந்த சந்தில போய் பாருங்க அதுல இருக்கிற எல்லாம் மாமியாக்கள் அம்மாட அப்பாட அக்காட வீடு தான் கையில 4-5 வீடு சந்தில இருக்கிற அவ்வளவு வீடு அதுலதான் ஆர்மி கேம்ப் இருந்தது ராசா நாங்கள் நினைக்கிறோம் 2002ஆம் ஆண்டோ 2000ஆம் ஆண்டு மாமி வந்து கதைச்சு 20 வருஷத்துக்கு வந்து ரெண்ட் கொடுத்தவங்க அதுல இவ்வளவு காலம் வச்சிருந்தது 93ஆம் ஆண்டு விட்டுட்டு போனாங்க 2010ஆம் ஆண்டு இன்னும் விட்டவங்க அந்த 15-20 வருஷத்துக்கு ரெண்ட் கொடுத்தவங்க காணிக்கு அப்ப இப்ப அவங்க இல்ல அதை கேம்பாக வலிக்கிட்டு இருந்தா நாங்க வழக்கு போட்டிருக்கோம் நாங்க போய் கதைச்சு அவங்களை நீட்டா விட்டுட்டு போய் கடைசி அவங்க இருந்தபடியா தான் அந்த வீடு மிஞ்சினது இப்ப நாங்கள் காசு தாரம் வேண்டா காசு தாரது வேண்டியா இருக்கும் என்ன சொல்யூஷன் இந்த தையடிவியா இருக்கு இப்படியே கத்திட்டு இருக்கிறது தானே
இல்ல என்னுடைய டாக்டர் அனுர இந்த இடத்துல ஜனாதிபதியா வரும்போது அவருடைய கோட்பாடுகள் ஒரு விஷயம் இருந்தது, மக்களுடைய காணி மக்களுக்கு ஒப்படைக்கப்படும். அப்ப இது அனுர முழுமையா ஏமாத்துற விஷயம் தான். அதை தானே ராசா சொல்லி கொண்டிருக்கோம். அனுர தான் பிளான் பண்ணப்பட்டு NDP அரசாங்கம் தான் இப்ப தமிழரசு கட்சி நீங்க நினைக்கிறீங்களே ராசா அனுராவுக்கு எதிராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அப்படியே ஃபுல் அவங்க அஜெண்டாவில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. பார்லிமெண்ட்ல நான் என்னோட இருந்து கலைக்கிறத நான் நேராக பார்க்குறேன். நான் தானே கண்ணால ஃபுல் அஜெண்டாவில் அதாவது வந்து தமிழரசு கட்சி, அது சுமந்திரனா இருக்கட்டும், சாணக்கியனா இருக்கட்டும், அல்ல சிறிதரனா இருக்கட்டும். சிறிதரனுக்கு வழக்கு விழுந்தது சரிதானே, சாணக்கியனுக்கு வழக்கு விழுந்தது. எங்க அந்த வழக்கு எல்லாம், எங்க அந்த வழக்கு எல்லாம்? சிறிதரனுக்கு இன்கொயரி நடந்தது, சாணக்கியனுக்கு எங்கெல்லாம் எங்க போனது விளங்கலையா அவங்களுக்கு? இதுதான் அரசியல். ஓகே, நாங்கள் உங்களோட வழக்கை தோண்டக்கூடாது, உங்களை பிடிச்சி செயல போடக்கூடாதுண்டா நாங்க சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். அவன் நீங்க வடக்குல போய் நீங்க என்ன பெரிய பருப்பாடா புடுங்கியாடா, நான் கேட்டிருந்தா போலீஸ் கரைஞ்சமா விட்டுருப்பாங்க. பருப்பாடா புடுங்கியாடாண்டு அப்படி மோடியா தும்ப ரெண்டு கேட்டதுக்கே பிடிச்சி உள்ள போட்டவங்க. ஏன் சிறிதரன் பிடிச்சி போடல? உங்களுக்கு விளங்கலையா அவங்களுக்கு? பெரிய பருப்பாடா போடா நாயேண்டெல்லாம் சிறு பிடிச்சி பேசுறாரு போலீஸ்காரர். ஏன் பிடிச்சி உள்ள போடல? ராஜகாரிய பாதகிரிமை இல்லையா ராசாங்க? ஏன் நின்ற 5 பிரேசவக்காரரை மட்டும் பிடிச்சு போட்டது, சிறிதரனை பிடிச்சு போடாம? பார்லிமெண்ட் உறுப்பினர். அப்ப நான் என்னது? என்ன நீ ஜோசி கொஞ்சம் ஜோசி. அப்போ என்னடா இது பிளான் பண்ண சிறிதரனை பிடிக்க மாட்டாங்க. ஏன்டா சிறிதரனுக்கு சொல்லி சிறிதரன் பிரேசவ ஆக்கள்கிட்ட சொல்லி போய் நின்று இப்ப அனுராவுக்கு காசு கொடுக்கறது காசு இல்லடா தெற்குல. இப்ப அவன் 25,000 இங்க, ஒரு தகரத்துக்கு 10 லட்சம் இங்க, ஒரு தகரத்துக்கு 5 லட்சம் இங்கன்னு கேட்க வலிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நாட்டில் ஏதாவது பிரச்சனையே கொண்டு வருவாங்க. நாட்டில் அரசியல்லாம் இல்லாம போகுது. இப்போ ஒரு இடமும் கேஸ் இல்லை, ஒரு இடமே கேஸ் இல்லையா? அப்போ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறைக்கணும்டா திசதிகார தமிழரசு கட்சி சைக்கு நீட்டான வேலை. ஏன் சிறிதரனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணல? எனக்கு நீ என்ன சும்மா ரோட்ல ஜெலோ லைன்ல நிப்பாட்டினதுக்கு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போட்டு சீன் போட்டவ தானே. ஏன் சிறிதரனை பிடிச்சி போடல? ஏன் சிறிதரனுக்கு வழக்க போடல? எனக்கு இந்த கேள்விக்கு பயில சொல்ல உனக்கு இந்த மனச்சாட்சி சொல்லி ஏன் பிடிச்சி போடல? நான் சொன்னேன் எப்பயாவது சிறிதரனை பிடிச்சி போட்டுருக்காங்களா? எங்கட வயசுக்கு தெரிஞ்ச அளவு தெரியல. உங்களுக்கு அரசியல் நானும் இப்படி நீட்டான அரசியல் கல் அரசியல் செய்யலாம். நானும் போய் வேணுமெண்டா என்னோட அவங்க நல்ல வடிவாக கதைப்பாங்க. நானும் வந்து இதில் குளரலாம் வேணுமெண்டா. நான் வந்து குளர்னா ட்ரெண்ட் ஆகும் போய் சரிதானே. ஆனால் எனக்கு அந்த அப்படி சில்லற அரசியல் செய்ய வேண்டிய தேவை இல்லை. வடிவா ஜோசி ஏன் சிறிதரனையா பிடிச்சி போடையில உள்ள போடாடே நாயே பருப்பு எல்லாம் காய்ச்சது. ஒரு போலீஸ் உத்தியோகத்தரில் கடமையில் நிற்கல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி கேவலமா நான் கதைச்சிருந்தா இப்போ சும்மா ஒரு பேச்சுக்கு பருப்புடா போடாண்டா நடந்திருக்கும். அதான் பெரிய பிளான் பண்ணப்பட்டு இது நீட்டா செய்யப்படுகின்ற ஒரு அரசியல் வேல். அவ்வளவுதான். அந்த இடங்கள்ல நீங்க திரும்ப போனீங்க தானே அந்த திசைவிகாரைக்கு அதுக்கு என்ன காரணம்? ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் நான் அங்க வந்தது கத்தவோ குளறவோ அடிக்கவோ. இப்ப நான் எனக்கு சல்யூட் அடிச்சது நீங்கள் வீடியோ பார்த்தீங்க தானே, முழு போலீஸ்காரன் சல்யூட் அடிச்சு அங்க வந்து பிரச்சனை போடுவோம். நான் போனது அங்க யாராவது பொதுச்சனத்தை பிடிச்சிருந்தா போய் கழிச்சு எடுத்து வைக்கிறது. அது எனக்கு தேவை இருக்குதானே. இப்ப அரசியல்வாதி குளர்றதுக்கு உள்ள அடிச்சு போடுறதுக்கு நான் போய் காய்க்க மாட்டேன். பொதுச்சனம் அந்த காணி உரிமைச்ச நம்ம யாரையாவது உள்ள பிடிச்சு போட்டிருந்தா கோபம் இல்லையா எனக்கு? அவன்கிட்ட காணியை வச்சு கொண்டு உள்ள. அப்ப நான் அந்த ஒரு அம்மா ஒரு ஆள் வீடியோவையும் பார்த்தேன். வேஸ்மோன் அம்மா மேல வந்து அவாவில கையை வச்சிருந்தா, அவாவத்துக்கு பிடிச்சி உள்ள போட்டிருந்தா, அது வந்து 100% பிள்ளையான இல்லை. இதே அடிச்சு போட்டுக்க கூடாது. இதே அப்படி பெர்மனண்டாவே உள்ள போட்டுருக்கேன். இதே பொலிட்டிக்ஸ் செய்யணும் பண்றதுக்காக பிரேச தீர்மானத்தை எடுத்துட்டு நான் நெடிய சொல்றேன் தானே, எங்கடா பிரேச வேலையை தான் செய்யுங்க. இதே அப்பன் பிரேச தீர்மானம் எடுத்தா அடுத்தது கோர்ட்ஸ்ல வழக்க போட்டு கோர்ட்ஸ் ஓர்டர் எடுத்து கொண்டு ராசா இதை உடைக்கணும். ஏன் அங்க போய் நின்று ஒன்று குளருவான்? ஏன் நேற்று குளர்னவே இன்றைக்கு இல்லை? அடுத்த போயாதான் வருவீங்களோ? உங்களுக்கு போயாண்டு தான் வயிற்றால் அடிக்கணும். இல்லை சும்மா ஒரு நுழைச்சுக்கு கேட்குறேன். தொடர்ந்து செய்யலாம் தானே. இப்போ சாகம்பேர உண்ணாவிரத போராட்டம் ஸ்ரீதரன் நான் கயேந்திரன் மாதிரி 3 பேரும் விவசாய சனம் சாக வேண்டாம் பாவம் தானே. மற்றது இந்த நிற்கிற என்ன பேர் சுகாஷ், அவர் இன்னொரு மணிவண்ணன், இன்னொரு மென்னொரு லோயர், 5 பேரும் சாகும் பேர உண்ணாவிரதம். எனக்கு டயபெட்டிக், நான் செத்துருவேன் முதலாவது. ஆனால் நான் வரேன். வர சொல்லு வரையிலாதா? திலீபன் சாகும் பேர உண்ணாவிரதம் இருந்தானே செத்தது. அப்போ ஏன் வரையிலாது சொல்லு, எனக்கு பயில சொல்லு. ஏன் சாகும் பேர உண்ணாவிரதம் செய்து அந்த காணிய வேண்டியலாது அரசியல் ரீதியாக? உங்களுக்கு எங்களோட வரலாறு தெரியும் தானே. மகாத்மா காந்தி, திலீபனா, அண்ணன் எங்கண்ட யாரு எத்தனையோ பேர் சாகும் பேர உண்ணாவிரந்து என் தலைவர் கூட போய் இந்தியாவில் தன்னை பிடிச்ச சிறப்பிடிச்ச உடனே சாப்பிடாம தான் இருந்தது. இதே சொல்லி சாப்பிட எனக்கு சொல்லி அடிக்கிறது சாராயம் இடிக்கிறது தையிடுவியார் அவ்வளவுதான். 7 மண்டா வர சொல்லுங்க ராசா, நானும் பாரன் போய் அங்கே உண்ணாவிரதம் இருப்போம். இந்த இடங்களை நீங்கள் அந்த திசவிகார பௌத்த பிக்குவை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதா? இப்போ சந்திச்சேன். இப்போ நாங்கள் எல்லாம் சந்திச்சு இந்த வீடியோ கிடையாது போன்ல காட்டுறேன். நீங்க ஒரு காணொலி பதிவு அந்த கண்டியில சந்திச்சது
அப்ப இதுல நாலு குடும்ப அந்த காணிக்கார் உறுதி இருக்கிறார்களை கூட்டி கொண்டு போய் அதை விடுறேன்னு சொல்லி இருந்தது. இப்போ குழப்பி போட்டாங்க. இல்ல அந்த இடத்துல திசவிகார சம்பந்தப்பட்ட பிக்கோரால் சொல்லி இருக்கிறார் தானே தாங்கள் செய்தது பிழை என்ற விஷயத்தை ஒத்துக்கொண்டதா? 100% பிழை. உங்களுக்கு விளங்கலையா? இப்ப நான் இதுல அந்த வேலி போட போறேன். இப்ப நான் ஜோதினா அந்த வேலையை மயில கட்டுவோம், இந்த கல் எடுத்து மயில கட்டுவோம். அண்ணாவன் சொன்னவன் இங்க இருக்க பிரேசக்காரன் அனுமதி இல்லாம மதில் கட்டினான் உடப்பாண்டா நாளைக்கு வந்து அதால போய் அந்த வேலியை போய் அனுமதியே இடந்து அந்த வேலியை மதில் போடாம வச்சிருக்கேன் எனக்கு இந்த காணிங்க. அப்ப இவங்க அதுக்காக நான் கட்டி போட்டேன்னு வந்து இவ உடைக்க வேலுமோ இல்லை, இவ எந்த காணியில கை வச்சுனாலும் வட்டி விழும். அது வேற பிரச்சனை. எந்த ட்ரஸ்பாசிங் சட்டம் எனக்கு தெரியும். எந்த காணிக்கல இதுல இருந்து அங்கால ஒரு அடி வெப்பின மாதிரி தான் அந்த அடியை வெட்டிட்டு வழிய போடுறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு, எனக்கு முது எலும்பு இருக்கு, சரிதானே? ஆனா அதுக்காண்டி பிரேச சட்டங்களை மதிக்காம நாங்க இருக்கலுமோ? இருக்கல. இப்ப நாங்கள் அந்த தையிட்டி விகார வந்து பிள்ளையான பில்டிங் என்றா அந்த பில்டிங்கை உடைக்க சொல்லி ஒரு நீதிமன்றமும் கொடுக்காது. என்ன எங்க கொடுக்கும்? கொடுத்தா என்ன நடக்கும் நாட்டுல? ஆனா இன்னொரு விடயம் டாக்டர், அந்த இடத்துல தவிசால உட்பட நிறைய பிரதேச சபை உறுப்பினர்கள் நின்றவர். அந்த இடத்துல மக்கள் அமைதியா ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் செய்யறதுக்கு அனுமதி இருக்கு தானே? ஓம்ராசா என்னண்டா பிறப்பாளி அண்டவ, அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டம் இப்ப அமுல்ல இருக்கேன். இவர் அவசர கால சட்டத்தையும் அமுல்ல வச்சிருக்கிறார். தித்வா புயல் காரணமா பயங்கரவாத தடை சட்டம் இது அதுல இருக்க 7 பேரோ 10 பேருக்கு மேல எனக்கு ஆக்ட படிக்கல, அதுக்கு மேல நீங்கள் ஒன்று கூட இயலாது. அதை சட்ட ரீதி இல்லாம ஒன்று கூட இயலாது. அதை நீங்கள் ரோட்டை பிளாக் பண்ண இயலாது. இப்ப நீதிமன்றம் கட்டளையை கொடுத்துருக்குது, வார பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது. சைட்ல நின்று கல்லால் எறிஞ்சாலும் இடையூறு தான். நீதிமன்ற கட்டளையில என்ன கிடக்குதோ அதைத்தான் அவன் போலீஸ்காரன் செய்வான். நீதிமன்ற கட்டளை நீதிமன்றம் கொடுக்கறத நாங்கள் அவமதிக்கலுமோ? இயலாது. அப்ப நீதிமன்ற கட்டளையை கொண்டு காட்டினா மூடிட்டு போயிருக்க வேண்டிய. உங்களுக்கு தெரியும், வேலையில்லா பட்டதாரிகள் ஜனாதிபதி வரைக்கே ஆர்ப்பாட்டம் செய்ய போறது எந்த பேரையும் போட்டிருந்தவங்க. நான் அதுக்கு சம்மந்தப்படவே இல்லை. நான் சப்போர்ட் பண்றேன். நான் ஜட்ஜிட்ட ஏறி சொன்னேன், நான் ஐயா நான் டிசிசிபி போதானே வேணும், எம்பியா என்ன போக விடுங்க. அவர் சொன்னார் நீங்க தோறல பிரச்சனை இல்லை. ஆனா டாக்டர் கத்திக்குள்ளாரி நானும் கத்திக்குள்ளார போறேன். நான் உள்ள போய் ஜனாதிபதியோட கதைக்க சான்ஸ் கேட்கல. நானும் ரோட்ல கத்திக்குள்ளார போறேன். அவர் ஜட்ஜ் கொடுத்த ஓர்டர் அந்த ஒரு எல்லையை சொல்லி அந்த எல்லைக்கு அங்கால சுடத்துட்டு போகக்கூடாது. அது இப்படி அங்கே போயிருந்தா போலீஸ்காரன் நீதிமன்ற அவமதி பண்ணி பிடிச்சி போட்டிருப்பான். உங்களுக்கு விளங்க இல்லையா? உங்களுக்கு இவையில தான் இத்தனையாயிரம் பேர் லோயஸ் இருக்கணும். இந்த வரைக்கும் ஒரு வழக்கு போட இல்லாத தம்பிராசா எந்த காணிக்கு இல்லை. நீ வந்து இடத்துல ஒரு வேலையை செஞ்சா நான் என்ன செய்வேன்னு சொல்லு. சுடு வேண்டாம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. காணிக்கல நீ உள்ள வருவியா இருந்தா அது 6 நாள் வடி விழும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப ஏன் உங்களுக்கு போய் அல்லது நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போட்டு இவர் தான் உள்ளுக்க வந்தவர் இவற்ற படத்தையும் காட்டி வழக்க போட்டு உள்ள வந்து ஏன் இவ அதை செய்யலாது? ஏன் ஒரு வழக்க போட இயலாது? கேட்கறது படைப்பு. ஏன் சிறியரன் ஐயா நான் கேட்டேன், உங்க லோயர் ஃப்ரீயா தரலாம். வந்து லோயர் ஃபீஸ் இல்லை, நீதிமன்றங்களுக்கு போய் வர கஷ்டம், நாங்களே வழக்கு போடுறோம், காணியை கொண்டு வாங்க. ஏன் உறுதி ஒருத்தட்டையும் உறுதி இல்லை. நான் துணிஞ்சு சொல்றேன். இப்போ இவள் கௌசல்யா சொல்றோம் இல்லை வச்சிருக்கணும் உறுதி இருந்தா தான். இப்போ இந்த காணி எந்த தானே நீங்க வந்து கேட்குறீங்க, அண்ணன் இது உங்கள்ட காணியா அது எங்கண்ட அப்பப்பா தான் அங்கால சைட்டால வச்சிருந்தா நான் சைட்டால காதை போட்டி தான் போடுவேன். ஏன்னா எனக்கு இது 100-110 வருஷம் உறுதி கிடக்கு என்னது விளங்கிச்சா உங்களுக்கு? அப்ப ஏன் அந்த இந்த இதுல மாதிரி கட்டி இருந்து நான் வேற என்ன சும்மா இருந்து நினைக்கிறீங்க? இல்லை, வழக்கு போட்டு ரிட் எடுத்து இந்த வாசலை சீல் அடிச்சிருப்பேன். கோயிலுக்குள்ள போயலாம் இது எந்த காணி எந்த காணிக்குள்ள அத்து மாதிரி கட்டி இருக்கணும் சீல் அடிச்சிருப்பேன். அப்ப ஏன் கோர்ட் ஆஃப் அப்பீல் ஒரு ரிட்டோண்ட போட்டு அத்துமீறின யாரை கட்டி இருக்கிறதால தமிழ் மக்களுடைய வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி வாதிட்டு ஏன் சுமந்திரனால ஒரு ரிட் எடுக்கிற அந்த வியாரை பூட்டுறதுக்கு ஏலாராசா இல்லை? இது என்னடா அவன் சொல்ற மட்டும்தான் செய்யலாம். அன்றோ அரசா நாயகனுடைய அரசாங்கம் சொல்ற மட்டும்தான் செய்யலாம், வேற ஒன்றுமே.